சார், உங்களுடைய கருத்தை நீங்க நீண்ட நெடிய திமுகவினுடைய கொள்கையை ஏற்று பயணிச்சிருக்கீங்க. அதே மாதிரி வழக்கறிஞர் அணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அணி திமுகவுல. நீங்க திடீரென தாவேக்காக்கு மாற என்ன காரணம்? காரணம் என்னன்னா, எனக்கு முன்னால பேசிய அருமை நண்பர் ஒன்றிய செயலாளர் பார்த்திபன் அவர்கள் சொன்னதை போல, ஒரு கொள்கையின்பால் அண்ணாவால் கலைஞரால் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்துக்கு வந்தோம். அண்ணாவையினுடைய பேச்சை கேட்டு வந்தோம். கலைஞருடைய நடவடிக்கையை பார்த்து வந்தோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று அண்ணா சொன்னார்கள். அதே மாதிரி நம்ம மக்களுக்கு பணி செய்வதுதான் நம்முடைய கடமை, அதில்தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நம்ம பார்த்திபன் போன்றவர்களை பார்த்தா இங்க எல்லாரும் வந்தோம். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த 3 தடவை ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், வைஸ் பிரசிடென்ட், கிளைக்கழக எல்லாம் கட்சி பணிங்கிறது மக்களுக்கு செய்ய பணிதான். அதுல கலைஞர் காலத்தோட மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எங்களுக்கு முடிவு. எந்த பொறுப்புலையும் இல்லாத பொழுதே ஊருக்கு ஊராட்சிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. தாமரங்கோட்டைக்கா இருக்கட்டும், தோரங்குறிச்சிக்கா இருக்கட்டும், இந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் மருத்துவ பணி எங்கேயோ போய் சரி டாக்டரை பிடிப்பாரு, மருத்துவ பணியை செய்வாரு, இதய நோயாளிகளுக்கு பணி செய்து அவங்க உயிரை காப்பாத்துவாரு. இதெல்லாம் நமக்கு மக்களுக்கு செய்கின்ற சேவை. நாளைக்கு அது பொது பொறுப்புக்கு வரும்போது வரணும், இன்னும் நல்லா செய்யலாம் மூலம் கட்சியை வளர்க்கணும். அதனாலதான் கட்சி வளர்ந்துச்சு. வடக்கொன்றியமே இல்ல இன்னைக்கு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தெரிகிறதுன்னு நான் அன்னைக்கே நான் மாவட்ட கூட்டத்திலேயே பேசுறேன். இன்னைக்கு அங்க இல்ல, கட்சியே இன்னைக்கு வேரோட போயிடுச்சு. அந்த கூடாரமே காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கு மக்கள் பணி இல்ல. நாங்க நீங்க கேட்கலாம், நீங்க ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தோம்னா, நாங்க ஆட்சிக்கு எல்லாருமே விஜயோட ரசிகர்களா முன்னாடி இருந்தோம், கட்சிக்காரங்களா இல்ல. விஜயோட ரசிகர்களா இந்த படம் முதற்கொண்டு நான் முதல் ஷோ முதல் காட்சியை பார்த்திருக்கேன். என்னட்டா டிக்கெட்டே இருக்கு. எப்பவும் பார்ப்பேன், அதை காமிச்சிக்க மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல அழைச்சிட்டு போவாங்க, அவங்களுக்கு துணையா போனோம்னா அதுல ஊண்டிட்டேன். சரி, எல்லாருமே, நான் மட்டும் இல்ல. நேத்துக்கு சட்டமன்றத்துல பேசின எங்க திமுகவுல இருந்த எம்எல்ஏ மார்க்கண்டே முதற்கொண்டு சொல்றாரு. இல்ல எதன் மூலம் கவர்ந்தது உங்களுக்கு விஜய்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை பிடிக்கும். ரஜினியை ஒருத்தருக்கு பிடிக்கும், சிவாஜியை ஒருத்தருக்கு பிடிக்கும், கமலா ஒருத்தருக்கு பிடிக்கும். அது மாதிரி விஜய் வந்து இந்த சின்ன ஜென்சிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இளைஞர்களுடைய ஈர்ப்பு தன்மையினால அவர்களுக்காண்டி போய் உட்கார போய் நம்ம அவங்களோட ஊழ்ந்துட்டோம். அப்படி போகிற போது வெறும் ரசிகர்களா இருக்கு. நம்ம அவர் கட்சி ஆரம்பிச்சாரு 3 வருஷத்துக்கு. அவர் நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரசிகரா இருந்தா கூட இப்போதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சப்போ இது வளருமா வளராதான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுகவுல நம்முடைய பார்த்திபன் போன்றவர்களை எல்லாம் நம்ம வந்து பின்பற்றி மக்கள் பணி செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்த போது தமிழ்நாடு பூரா இந்த நிலைமை தான். திமுகவுல கார்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு. சீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு போயிடுச்சு. நோட்டு அது மாதிரி ஓட்டுக்கும் பணம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இங்க தேவைக்கா பட்டுக்கோட்டையில 52,000 ஓட்டு சல்லிக்கா செலவு இல்லாம வாங்கியிருக்கு. அது மாதிரி பணம் கொடுக்காம அவரை கூப்பிட்டு நிறுத்தியிருக்காங்க. எல்லா ஊர்லயும் அப்படித்தான். ஓடுனவரை கூப்பிட்டாந்து பேராவங்களை திருப்பி 48,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒரத்த நாட்டுல அமைச்சர் எடுத்து அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு. 108 தொகுதியில கிட்டத்தட்ட 1,60,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 10 பைசா செலவு இல்லாம. ஜனநாயகம் அங்கதான் இருந்துச்சு. அதனால அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னாரோ அதே தான் பதவி ஏத்துக்கிட்ட போய் சொன்னார். நான் மட்டும்தான் இங்க வந்து இதா இருப்பேன், பவர் சென்டரா இருப்பேன், என்னுடைய மாப்பிள்ளையோ மகனோ மனைவியோ யாரும் இருக்க மாட்டாங்கன்னாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு அவர் நேற்றுக்கு பேசும்போது கூட விஷயானந்தா அதான் சொல்றாரு, ஆதவர்ச்சனாவும் சொல்ற. ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலையும் யாராவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நிமிஷமே அங்க இருக்காது அப்படிம்பாரு. எங்களை வச்சுக்க மாட்டாரு, முதலமைச்சரை வச்சுக்கிட்டே சொல்றாங்க. அது மாதிரி அந்த கொள்கை எங்களுக்கு பிடிக்குது. கொள்கைங்கிறது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை முழுமையா மக்களுக்கு போய் சேரணும். திமுகவுல இருந்தா அது கடைசி போய் சேரும்போது ஒண்ணுமே சேராதாங்க. எல்லாம் நம்முடைய பார்த்திபன் அவர்கள் சொன்னது மாதிரி எல்லாம் பர்சன்டேஜ்ல போகும்போது கடைசியில என்ன போய் சேரும்? ஒண்ணுமே தரமில்லாம தான் போய் சேரும். அதனாலதான் ஈர்க்கப்பட்டு நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்க வந்து 40 தரம் இல்லாத போய் சேருன்னு சொன்னதுக்கு உதாரணமா பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தை எடுத்துக்கலாம். ரோடே போடாம பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சிருந்திருக்காங்க. இப்ப அதை மக்கள் பணம் வீணா போயிடக்கூடாதுன்னு தாவேக அரசு பொறுப்பேற்றோன்னு உடனே 1ஆம் தேதி கூப்பிட்டு தரங்க பாதை நேற்றுக்கு வரைக்கும் போய் மாவட்டத்துல எல்லாரும் போய் அமைச்சர்கிட்ட நிக்கிறாங்க. அதுக்கு உடனே டிரான்ஸ்பார்மர் எல்லாம் எடுக்கணும், அதுக்கு பண்டு ஒதுக்கணும் அப்படின்ட்டு அங்க நிக்கிறாங்க. ஏன்னா எத்தனை கோடிய செலவு பண்ணி அங்க போட்டிருக்காங்க. அது ஏதாவது இப்போ தொடர்ந்து 6 மாசமா ஆச்சு, என்ன ஆச்சு? அப்படியே பயனற்று சமூக விரோதிகளுடைய கூடாரமா மாறிச்சு. இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே அதை உடனே கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை என்ன இருந்தாலும் திறந்து வைக்கணும். நம்ம கடைசி நேரத்துல இந்த திறப்பு விழாவுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அதை பதிவிட்டிருந்தோம். இதே போல மக்களுடைய வரிப்பண வீணானா கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நம்ம பொது வழியில பதிஞ்சோம். அடுத்த வாரமே அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம அதிரநிலை பத்தி போட்டிங்க நீங்க. சரி, அதுவும் காரணம் அதுக்கு. உங்களுடைய பதிப்பு தான் காரணம் அதுக்கு. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல இனிமே நம்பி இருக்கிறவங்க, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறவங்களும், நம்முடைய பார்த்திபனை போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்க எல்லாம் மக்கள் பணி செய்யணும் தான் நாங்க விருப்பத்தெல்லாம் இருக்கிறோம். அதனால நீங்க எல்லாம் திரும்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இங்க செய்யலாம்.
இங்க யாருக்கும் எதுவும் பவர் சென்டர் எல்லாம் கிடையாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர். பதவியேற்பு விழாவில் யாரும் சொல்ல மாட்டாங்க. புரோட்டோகாலை மீறி சொன்னார். ஒரு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் கவர்னரை வச்சுக்கிட்டு அவர் கூட கவர்னர் கூட சொன்னார் புரோட்டோகால் படி செய்யுங்க. ஆனா சொன்னார் எனக்கு புரோட்டோகால் இல்ல, மக்கள் தான் முக்கியம். மக்களுக்காக வேண்டி நான் என்ன மானப்பட்டாலும் பரவாயில்லை. என்னப்பா நான் கவர்னர் பெங்களூருக்கு ஒரு ட்ரிப்பு போறேன்னு சொன்னார். அவர் வேண்டாண்டாரு, நான் போகல. என்ன பகை நாடானுமா பாகிஸ்தான் இந்தியாவுமா போய் பேசி தீர்த்துக்குவோமேன்னு நினைச்சேன். அதை முடியாதுன்னு சொன்னீங்கன்னா போகல. எனக்கு மக்கள் தான் முக்கியங்கிறார். எனக்கு எதுவும் வேண்டாங்கிறார், எல்லாத்தையும் பார்த்துட்டேங்கிறார். ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி வருமானத்தை இழந்துட்டு தான் இப்போ இதுக்கு வந்திருக்காரு. ஆனா இங்க திமுகவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் வருமானத்தை பாக்குறாங்க, வருமானத்தை பார்த்துதான் இருக்காங்க. நாங்க இவரை ரொம்ப இழந்துட்டாரு, சொத்து இழந்துட்டு, நானும் அது மாதிரி என்னுடைய பொருளாதாரத்தை இழந்தேன். மக்களுக்கு சேவை நான் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் நான் 42 வருஷமா இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 14-17 வயசுல சேர்த்தானா. ஒரு முறை சிறைச்சாலைக்கு போய் 10 வாரம் கடுங்காவல் தண்டினேன். 70 நாள் சிறைச்சாலையில கலைஞர் கூட ஒரே ரூம்ல இருந்தேன். அதனால கலைஞர் மேல இன்னும் எனக்கு ஈர்ப்பு வந்து 89ஆம் ஆண்டு நான் பேராவூர் தொகுதியில சீட்டு கேட்டேன் பணம் போட்டிடுறதுக்கு. அவர் எல்லாம் கொடுக்குறேன்னு இங்க உள்ள முக்கியஸ்தர்களுக்கு வீரசேனன் போன்றவர்கள் எல்லாம் தெரியும். நீ தான் வேட்பாளர்னு சொல்லியே கலைஞர் சொல்லியே விட்டாரு. அதுக்கு பிறகு சில பேர் மூத்தவர்கள் மாத்திட்டாங்க. அதுக்கு பிறகு 4 தடவை என்ன அடுத்த தடவை தரேன் எனக்கு தட்டி கொடுத்து முதுக தட்டி கொடுத்து கலைஞர் வளர்த்தாரு. ஆனா ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு அந்த நோக்கமே கிடையாது. நான் 6 தடவை 7 தடவை கேட்டேன்னு போய் இன்டர்வியூல சொன்னா நான் என்ன கேட்பேன்னா 10 தடவை கேட்டவங்களை என்ன பண்றது, 10 தடவை கேட்டவங்களை என்ன பண்றது அப்படின்னு பாரு. 10 தடவை என்ன 10 கோடி தந்தவங்களுக்கு விட்டுட்டு உங்களுக்கு எப்படி தர்றதுன்னு கேட்பாரு. திறமைக்கு முக்கியத்துவம் இல்லை, திறமைக்கு உழைப்புக்கு முக்கியத்துவம் கிடையாது. அதனால சீட்டுக்கு பணம், வாக்குக்கு பணம் அப்படின்னு திமுக கலாச்சாரம் கொள்கை மாறிட்டு அதனால இனிமே பயணிக்கிறது அர்த்தம் இல்ல. இப்போ எத்தனை பேர் பட்டுக்கோட்டையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா அந்த நிலைமை தான். இப்போ எத்தனை பேர் உங்களோட வந்து மாநில பொறுப்புள்ள உள்ளவங்களோட சேர்றதா தகவல் இருக்கு? எத்தனை பேர் பட்டுக்கோட்டை நெருக்கி கூடாரம் நீங்க இதுலயே பாத்துருங்க, முகநூல் இதுல எல்லாம் பாக்கலாம். பட்டுக்கோட்டை கூடாரமே நெருக்கி திமுகவே காலி ஆயிடுச்சு. முதல்ல கலைஞர் சொன்னாரு, ஒரு தடவை சொன்னாரு பட்டுக்கோட்டை கோட்டையா இருந்தது, இன்னைக்கு கோட்டையில ஓட்ட விழுந்துருச்சுன்னாரு. அது இன்னைக்குதான் உண்மையா இருக்கு. அப்போ எந்த இதுவும் இல்லாம 52,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடம் தமிழக வெற்றி கழகம் தான். இங்க அதிராம்பட்டினமும் அண்ணன் சொன்ன பேரு அதிராம்பட்டினம் மதுக்கூறு இல்லைன்னா இங்க திமுக தோற்று இருக்கும். தமிழக வெற்றி கழகம் தான் இங்க வந்து எம்எல்ஏ இருக்கணும். சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். எத்தனை வருஷமா திமுகவுல பயணிச்சீங்க? என்னோட 17வது வயசுல முத கலைஞருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அப்போதைய பட்டுக்கோட்டை ஒருங்கிணைந்த பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் ஏனாதி பாலசுப்ரமணியன் மரியாதைக்குரிய அவருடைய தூண்டுதலின் பேரில் நான் கட்சியில் இணைஞ்சு அதுவரை வெண்டாக்கோட்டைங்கிற ஊராட்சியில் கிளைக்கழகமே இல்லாத காலம் இல்லை. அது வரைக்கும் 75 வரைக்கும் கிடையாது. அதன் பிறகு நான் தலையிட்டு அதுக்கு பிறகு வெண்டாக்கோட்டையில் கிளையை உருவாக்கி ஆனால் ஏனாதி பாலோட அப்போ மாவட்ட செயலாளர் தாழ்முகர் நடந்திருந்தார், அவர்கிட்ட போய் கொடுத்து நான் கிளையை ரிஜிஸ்டர் பண்ணோம். அதுலேருந்து இந்த கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் எப்போதுமே பெருசாக இந்த பொறுப்பு எனக்கு வேணும், அந்த பதவி வேணும்னு நான் கேட்டது கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் ஒரு தடவை கொடுத்தாங்க. ஏனாதி பாலன் இருக்கையில் ஒருங்கிணைந்த ஒன்றியத்தில் சிறப்பாக செயல்பட்டோம். அது அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை வந்து புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாள். நான் அந்த அளவுக்கு இருந்துட்டு இந்த கட்சிக்காக வேண்டி எவ்வளவோ உழைச்சி எங்கள் வெண்டாக்கோட்டை ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டையாக இருந்ததை மாற்றி காட்டினேன். முன்னாடி அதிமுக தான் மெஜாரிட்டி ஓட்டு விழுவான். ஏபிஎஸ் எலெக்ஷன் எண்ணிக்கையில் வெறும் 118 ஓட்டு தான் திமுக பையன் எல்லாம் பீனர் வாங்கிட்டு போயிட்டார். அந்த மாதிரி இருந்த ஊரை அதுக்கு பிறகு பைய ஒவ்வொருத்தரையா பேசி மற்ற தொழிலாளிகளாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் சரி கட்சியை வளர்த்து அந்த வெண்டாக்கோட்டை கிராமத்தை பொறுத்த வரைக்கும்னா அதே மாதிரி என்னோட உழைப்பு ஒன்றியத்திலேயும் என்னோட உழைப்பு இருந்தது. அதன் பிறகு இவர் ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இவர் மரியாதைக்குரிய சகோதரர் பார்த்திபன் அவர்கள் என்னதான் முத கலந்தாங்க. நீங்கள் நின்றுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ நினைச்சா நான் கூட நிற்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஊராட்சி செயலாளர் தான் 43 ஊராட்சி. அதை போட்டது எங்கள் ஒன்றிய கழகம். எங்கள் ஒன்றிய கழகம்னா ஏனாதி பாலன் தலைமையில் நான் துணைச் செயலாளர் இருக்கேன். நாங்கள் போட்ட ஊராட்சி செயலாளர்கள். அதனால நீங்கள் தைரியமாக நின்றுங்க, ஜெயிச்சிடலாம்னு சொல்லி நிற்க வச்சு 2 பக்கத்து 2 மழை மோதுனுச்சு. அந்த மலைக்கு இடையில நாங்கள் மாதிரி வந்துட்டு ஜெயிச்சிட்டோம். ஆமா. அதுக்கு பிறகு அவர் வந்து இப்போ அவர் மிஸ்டர் பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவோ செலவு பண்ணி ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கணும். நாங்கள் எல்லாருமே நானும் நேரா பார்த்துருக்கேன். எனக்கு காலில் ஒரு ஆபரேஷன் ரத்தம் ஊத்தையிலையும் என்னை விட மாட்டார். அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கும், வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோட அப்படி பண்ணாரு. அவரோட இணைஞ்சு நாங்களும் அது மாதிரி பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஏனாதி பாலனோட அது மாதிரி பண்ணேன். எல்லாம் பண்ணி கொண்டு வரையில திரும்ப ஒன்றிய பொறுப்பாளர் போடுறாங்க, அவருக்கு இல்லைன்ட்டாங்க. இல்ல இப்படி கட்சி பணி பண்ணவங்கள கட்சி இப்படி இறந்துகிட்டே இருந்தாங்க. அது இறக்குறது என்னன்னா குறுநில மன்னர்கள். அதுக்கு தலைமை துணை போயிடுறாங்க.
நம்ம எத்தனை இது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து ஏறெடுத்து பாக்குறது இல்லை. என்னன்னா அறிவாலயத்துக்கு போகுது இல்ல, அங்க ஒருத்தர் இருக்காரு, இந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒருத்தர், அவர் வாங்கி அவருக்கு என்ன வேலை அப்படி பிரிச்சு போட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு ஈடு சந்தா இருந்து ஆரம்பத்துல இருந்து தலைமைக்கு செல்லல. ஆமா. அப்ப இவருக்கு ஒன்றிய பொறுப்பு எல்லாரும் ஒன்றிய பொறுப்பாளராக போடுறாங்க எலெக்ஷன் இல்லாம 2வது தடவை. ஒன்றிய பொறுப்பாளர் இவருக்கு தான் போடணும். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அதே ஒரு RS பாரதி தான் காரணம். அவரை கையில வச்சு அவருக்கு பிடிக்காட்டி லோக்கல்ல இருந்து அவங்க போய் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டா அவர் பண்ணி இவருக்கு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணோம் நாங்க, இவர் சென்னையில இருந்தாரு பண்ணிட்டாங்க. ஆமா, இது பண்ணி ஆட்கள் பணி செய்யறவருக்கு கொடுக்கலாமா? சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு பையனுக்கு ரெஃபர் பண்ணிட்டாரு அதை வச்சு. ஆமா, அதுக்கு என்ன பண்ணோம் இங்க நாங்க என்னோட தலைமையில கட்சியாளர்களை போட்டு நெருக்கி ஒரு 500-600 பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து நம்ம வந்து மாவட்ட கழகத்துல வந்து கோஷம் போட்டோம். அவரு அப்ப மாவட்ட பொறுப்பாளர் எனதி பாலன் அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. கோஷம் போட்டு நாங்க இப்ப இது எல்லாம் ராஜினாமா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வெளியாயிடுச்சு. அந்த நியூஸ் தலைவருக்கு பார்வைக்கு போயிருக்கு. அது யாருன்னாக்க அந்த அக்கா செல்வி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் கொஞ்சம் கிட்ட, அதனால சொந்த தம்பி மாதிரி பாத்துக்குவாங்க. அவங்க மூலமா தலைவர் கவனத்துக்கு போனதுக்கு பிறகுதான் அவரே தலையிட்டு தான் அறிவிக்கிற 2வது பொறுப்பாளர்னு சொல்லி. புரியுதா? அதுக்கு பிறகு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க அதோட அவர் விட்டாரு, அவர் தலைவர் தானே, அவரு கீழே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. தலைமையோட இது வந்து கலைஞர் காலம் மாதிரி இல்ல, மாறிடுச்சு, டோட்டலா மாறிடுச்சு. தலைமை கிட்ட யாரும் ஒரு தொண்டை நெருங்க முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. தலைமை கிட்ட ஏன் தொண்டை நெருங்கணும், குறுநில மன்னர்கள்ட்டையும் நெருங்க முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஆனா கடைசியில உழைக்கிறவனுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அவ பேர் தான் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கெல்லாம் பெரிய ஒரு மன உளைச்சலை உருவாக்கி, அது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த ஏரியாவுல கட்டாயமா கொண்டு சேர்த்துருவோம். என்னுடைய பேர் குருவானந்தம், நாட்டுச்சலை ஊராட்சி கலாச்சார மாவட்ட அயலக தலைவர், முன்னாள் ஒன்றிய உறுப்பினர். இத்தனை பொறுப்பும் திமுகவில் இருந்தோம். திமுக விட்டு வெளியேறன்னா அதுக்கு தாவகாவுடைய ஈர்ப்பு தான் காரணம். குறிப்பாக ஒன்றிய செயலாளருடைய பணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை நான் மறைமுகமாக திட்டினாலும் அவர் வந்து ஒன்றிய செயலாளர் இருந்து எங்கள் ஊருக்கு செஞ்சுருக்கிற காரியங்கள் நிறைவடைந்திருக்கிறது அந்த அளவுக்கு சொல்லணும். ஏன்னா ஒன்றிய செயலாளர் இருந்து அரசு பணிகளை எம்எல்ஏசியாக தான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்காரு. 2.5 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கு. அது காரணம் முழுவதும் நான் பார்த்திபன் விசாரம். ஆக அந்த வகையில் நான் பார்த்திபனுடைய ஈர்ப்பும் என்னை ஈர்த்திருக்கிறது. அந்த வகையில் நான் தாவகாவை இணைந்திருக்கிறேன். வெரி குட். என்னுடைய பெயர் RD சேக்கிலார். நான் தாமரங்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவன். தம்பி பார்த்திபனுடைய கட்சியில் இருந்து தொடர்பில் இருந்து அவர் செய்த நல்ல விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவனை நானும் பெரிய முக்கியத்துவம் கொண்டவன். நான் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஊருக்காக செஞ்சது. தாமரங்கோட்டையில் அவர் அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு. நான் அதிமுகவில் இருந்தாலும் அவருடைய நட்பு எனக்கு எப்பவும் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் கட்சி மாறி நான் தாவக்காவுக்கு செல்கிறேன், நீங்களும் என்னுடன் பயணிகள் என்று கூப்பிட்டார். எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே தாவக்காவில் நானும் இணைத்துக் கொண்டேன். இணைத்துக் கொண்டு அவருடன் பயணித்து அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என உறுதி கூறி. வணக்கம், என்னுடைய பெயர் மன்னன், திட்டக்குடி கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து திமுகவில் வந்து வாரிசு பரம்பரையாக உள்ள, நான் 3வது தலைமுறை உள்ளாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறதுலேருந்து எங்கள் குடும்ப முக்கியஸ்தர் என்னுடைய பெரிய தந்தை வக்கீல் அடைக்கலாம் சீனிவாச கோணவங்கெல்லாம் கட்சி வளர்த்தவங்க. அண்ணனுடைய பெரியப்பாவும் அவங்க இருந்தாங்க. அந்த அடிப்படையில் எங்களோட இயற்கையாகவே ஒரு நட்பு வந்துச்சு. அதன் பிறகு அண்ணனுடைய பாடவாக நான் ஒரு 14 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு என்னோட சொந்த கிராமத்துக்கு சுமார் 2.25 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை வந்து கடந்த ஆட்சியில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் கிராமத்துக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்கு. இதை விட கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீட்டு கட்டும் பொழுது அண்ணனோட முழுமை பயணித்தது கடைசி வரை இருந்தது நான். மாண்புமிகு தற்போதைய அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அண்ணன் அவர்கள் வந்து நேரில் வாட்ஸ்அப் மூலியமாக காலில் பேசும்போது பக்கத்தில் இருந்து நானும் அண்ணனை வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பக்கத்தில் வந்து பேசுனது நான் ஒரு ஆள். இதை விட அன்னைக்கு கேட்டீங்க ஏன் திமுகவிலேருந்து தாவேகாவுக்கு போனீங்க, 2 விஷயம். ஒரே சிம்பிளாக சொல்ல போகிறேன். திமுக வந்து பசுத்தோல் போர்த்திய புலி, தாவேகா எளிமை, உண்மை, நேர்மை புரிஞ்ச ஒரு கஜம். இதுதான், இதை விட வார்த்தைகள் இல்லை. வணக்கம், தோரங்குச்சி கிளை செயலாளர் சோமசுந்தரம்.
நான் அண்ணன் மூலம் கிளை செயலாளராக ஆனேன். கிளை செயலாளர் ஆனத்திலிருந்து அண்ணன் எங்களுடைய பகுதியில் வந்து நிறையா திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திட்டங்கள் என்னென்னா, ரோடே இல்லாத பகுதிக்கு ரோடு செஞ்சு போட்டு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் நிதியிலிருந்து 70 லட்ச ரூபாய்க்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நீண்ட காலமாக இருந்த அந்த கோரிக்கையை வந்து அண்ணன் தான் நிறைவேற்றி கொடுத்தாங்க. சுடுகாடே இல்லாத இடத்துல வந்து சுடுகாடு கட்டி கொடுத்துருக்காங்க. மண் சாலையாக இருந்ததை வந்து தார் சாலை ஆக்கி கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே எங்கள் பகுதிக்கு வந்து அண்ணன் தான் முன்னின்றது. நாங்கள் கனவே காண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அண்ணன் வந்து எங்களுக்கு நின்று செஞ்சுருக்காங்க. அதே போல் தோரங்குச்சி கிராமத்துலேயும் ஒரு பகுதியிலையும் அண்ணன் வந்து நிறையா திட்டங்களை செஞ்சுருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கன்னு பார்க்கும்போது எந்த திட்டங்களும் செய்யலை. அதனால வந்து எங்கள் ஊரில் வந்து அண்ணன் வந்து எம்எல்ஏ சீட்டு கிடச்சிருந்தா நிச்சயமாக வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து ஒருமித்த கருத்தில் இருந்தாங்க. அந்த வகையில் அண்ணனுக்கு கிடச்சிருந்தா நிச்சயமாக தோரங்குச்சி முழுமையாக அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருப்போம். அது வந்து துரதிர்ஷ்டமாக அண்ணனுக்கு அது கிடைக்காம போனது எல்லாருக்கும் எங்களுக்கு வருத்தமாக போய்விட்டது. அண்ணன் வந்து ஒரு சூரியன் போல அப்படியே சுழன்று பணியாற்ற வருவது, தூங்க மாட்டார். ஒரு விஷயத்த வந்து சோமு உங்களுக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டா அண்ணன் வந்து அந்த விஷயம் செய்ய முடிக்காத வரைக்கும் தூங்க மாட்டார். அந்த மாதிரி அவர் அதே சிந்தனையில அதே கண்ணோட்டத்தில் இருப்பார். அதை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து அது முடிவாகும், அடுத்த இதுக்கு போவார். அந்த வகையில் அண்ணன் வந்து ஒரு பெரிய போராளி. அந்த வகையில் எனக்கு அவரை விட ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் எந்த வழியில் போறாரோ அந்த வகையில் நானும் சென்றுவேன். அதாங்க. வணக்கம். என் பெயர் வந்து MS நடராஜன், ஊர் தாமரங்கோட்டை. நான் அதிமுகவில் 25 ஆண்டு காலமாக இரவு பகலாக உழைத்தேன். எந்த பெனிஃபிட்டும் இல்லை. தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிரிந்துட்டு நான் கட்சி உறுப்பினராக இருந்து அமைச்சர்கள்லேருந்து ஊராட்சி செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் அத்தனை பேரோடு நெருங்கி பழகக்கூடியவன், பழகியனவன். ஆனால் என்னை பழிவாங்கி விட்டார்கள் அதிமுக. இப்பொழுது எனக்கு தாவேகா அரசு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அந்த அரசு நிர்வாகத்தில் எந்த ஊழலும் இல்லை, லஞ்சமும் இல்லை. பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து வருவாய்த்துறையிலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லா துறையிலையும் நான் புகுந்து நுழைந்து பார்த்து வந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல விஜயும் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் 6 மாத கால ஆட்சியில் ஸ்டாலின் சொல்லுகிறார் 6 மாதத்துல முடிந்து விடுங்கிறார். ஆனால் இப்ப அதிமுகவும் திமுகவும் உடைந்ததே திமுக கலைஞர் கருணாநிதி பொருளாளராக இருக்கும்போது எம்ஜிஆர் கணக்கு சரியான பதில் சொல்லவில்லை. அதனால கட்சி உடைந்து 1972 எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி இருக்கும்போது இப்போ பங்காளி சண்டை 2 பேரும் ஒன்று விடுங்கும்போது எனக்கு ரொம்ப வெட்கக்கேடாக இருக்கிறது இந்த செயல். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் தென்னரசு, பட்டுக்கோட்டை சட்டமன்றம் தோரங்குறிச்சி. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மை செய்தோம் என்ற குரலுக்கு இணங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் பார்த்திபன். அவருடைய பயணிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் ராமமூர்த்தி, தஞ்சை தெற்கு திருவோணம் தெற்கு பேராவூர் தொகுதி. நான் 37 வருஷமாக திமுகவில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண செயலாளர்லேருந்து ஊராட்சி செயலாளர், மாவட்ட பொறுப்பு வரைக்கும் இருந்தேன். டெய்லி எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் 50 பேரை அழைச்சிட்டு வச்சுருக்கோம். பகேஷ் கிருஷ்ணசாமி ஓப்பனாக சொல்லுவான். எந்த பிரதிபலனும் எனக்கு இல்லை. நான் எதிர்பார்த்தது இப்போ நடந்திருக்கு. இது இல்லாமல் அண்ணனுடைய பார்வையாளனுடைய செயல்பாடு எனக்கு அப்போலேருந்து தெரியும். அவங்க இருக்கப்பட்டு நானாக தான் அண்ணனை தேடி வந்தேன். பட்டுக்கோட்டை மட்டும் இல்லை, அண்ணன் தலைமையில் பேராவூர்லேயும் இடத்துல திமுக தாவேக கோட்டை ஏற்றணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அண்ணன் தலைமையில் 2 கோட்டை ஆகும். 26 அண்ணனுடைய உழைப்பால் தான் திமுக வந்துச்சு. 31 அண்ணன் தலைமையில் பட்டுக்கோட்டை பேராவூர்லேயும் அண்ணன் தலைமையில் தாவேக கோட்டை ஆகும். இதுதான் என்னுடைய விருப்பம்.